போடி போ. நான் போறேன் வந்த மாதிரி போயிடுறேன். குழந்தைங்க எவ்வளவு தூரம் நடந்து வந்தது, அவ்வளவு தூரம் வெயில் நடந்து வந்து ஒரு பசி கொடுமை. ஒரு வேலை தூள் ஆக்கி விட்டுருங்க. யார் வசந்தா? நாங்க வசணுமா? உன் பிள்ளை 7 பிள்ளை இருக்குமான்னு சொன்னமா? கூட்டாங்களா? கூட்டம் இல்லையா? இங்க இருந்து போனா இங்க இருந்து போனா பாரு, தாலி கட்டிட்டு போன நாளா ஆக்கிறதுக்கு கொண்டிருத்தோம், ஆம்பளை கூட படுக்கிறோம், ஆக்கிட்டு கொண்டிருத்தோம், ஆம்பளை கூட படுக்கிறோம். இப்படியே புள்ளைய பெத்து 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 போட்டேன். இப்படி புள்ளை பெத்துக்கிறியா? என்னால சம்பாதிச்சு போட முடியல, சோறு போட முடியல. ஏன் ஒரு பிள்ளைகளை விட்டு எத்தனை கோடி பிள்ளைங்க ஏடியா? எத்தனை கோடி பிள்ளைங்க கட்டுறியா? ஒண்ணு வித்து தொடுத்தாங்க. கருவேப்பிலை யாரு உருகி போட போறாங்களோ போடியா பல அதனால ஆம்பளை ஆக்சன் வாழ்ந்துங்கிற பாரு இல்லாத பட்டு அவளை போய் போக மாட்டேன். பாரு 100 வேளை கூடு காய்ச்சி ஊத்த சொல்றேன். நல்லா வாழ்ந்த பொண்ணுமா, நல்லா வாழ்ந்த பொண்ணு. இன்னைக்கு நிலைமை தவறி போய் வந்துருக்குது. ஒரு வாய்ப்பு நம்ம அரண்மனையில பாரு 13 வருஷத்துக்கு முன்ன அரைச்சு வச்ச கேழ்வரகு மாவு இருக்கு. 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு கேழ்வரகு மாவு. அந்த மாவுல ஒரு சரங்கம் எடுத்துக்கோ. ஒரு சரங்கம் அங்க மேல கவுத்து வச்சுக்கிற மாதிரி 1000 சில்லி விழுந்த பானை. அந்த பானை கையில பிடிச்சுக்க. கையில ஆக்குவாங்க கைய இதுல ஆக்குவாங்க. இதுல எப்படி ஆக்கி எதுல நிக்காது? எப்படியா முண்டை இது மாதிரி பண்றாளே, இந்த பொண்ணுக்கு வந்த கதி நாளைக்கு அவனுக்கு வரக்கூடாதா? அம்மா தாயே, நான் எல்லாத்தையும் பாத்துங்கிற. நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு நிலைமை தவறி போய் வந்துட்டா. எப்படியா முண்டை கிட்ட மாட்டின்னு இப்படி முடிக்கிறாளே, நீதான் பாக்கணும். நீ ஏன் நடு கொடுக்குற? பானை வச்சுட்டோம், கேழ்வரகு மாவு கொடுத்துட்டோம். இப்ப அடுப்பு ஏறினுமே. அம்மா சந்தன மரம் இருக்குது, சந்தன மரம் இருக்குது. அது அது அடுப்பாத்த வச்சு அந்த சம கதை இருக்குன்னா என் புள்ள கல்யாணத்துக்கு உள்ள கல்யாணத்துக்கு அடி சந்தன கட்ட இல்ல. நம்ம வீட்டு பக்கத்துல வாழைத்தோப்பு, அந்த வாழைத்தோப்புல போய் பச்சை மாட்டை பிச்சை பாத்தீங்களா? பச்சை வாழை மாட்டை குடுத்துக்கிறப்ப சரியான பச்சை
ஏய். சரி அப்புறம்டா, வீடு தேடி வந்தவங்களுக்கு ஓடி தேடி பிச்சை. அதனால அடுப்பு பத்த வச்சு நான் தான் கூழ் காய்ச்சி ஊத்தணுமா? அப்ப நீதான் பத்த வை போ. பத்த வைய. சரி. காராத்தி கல்லடிக்கு கனிமது இருந்தாடிக்கு காராத்தி கல்லடிக்கு நான் எதுவுமே பண்ணலையே. டேய் ஊதி ஊதி என் வயிறு வலிக்குது. நீ ஊதியவா? தெரியல. தெரியலடா. ஊத ஊத கடிய கடிய வலிக்குது. காராத்தி கல்லடிக்கு முன்னாடி ஊர்னா பின்னாடி பூசு விட்டுங்காரா. ஏய் படி படி. உன வேலை காசு நானு. வேலை காசு நானு. இந்த மாதிரி அடுப்பு பத்த வச்சு கூழ கொதிக்க வச்சு குடிச்சு சீக்கிரம் கிளம்பு. என் தலைவிதி நான் தாய் வீட்டுக்கு வந்து பாருங்கம்மா. பள்ளிக்கூட வருஷத்துக்கு முன்னாடி கேள் வருங்கம்மா. அதுல மட்டும் புழு பிடிச்சு கிடக்குது. அதுல ஒரு புடி கொடுத்துருக்குறாங்க. அது தூக்கி கோழி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல பாத்திரம் கொடுக்கூடாதா? 1000 சில்லாக்கு நல்ல பாறையை கொடுத்துருக்குறாங்க. அது கொதிக்க வைக்க ஒரு வேலையை கட்ட கொடுக்கூடாதாம்மா. பச்சை வாழை மட்டும் இப்படி கொடுக்குறாங்களே. இதெல்லாம் எப்படி மாயா கோதிய பசத்து இருக்கும்? அண்ணவா பத்தினி நானே ஆனா பத்தினி நானே ஆனா பத்தினி நானே ஆனா என் பக்தாவும் அவரே ஆனா பத்தினி நானே ஆனா என் பக்தாவும் அவரே ஆனா உலகம் போற்று எனது மக்கள். உலகம் போற்று எனது மக்கள். இந்த ஒரு நூல் கயிறுமானா உத்தமிழானே ஆனாள் உத்தமிழானே ஆனாள் ஒரு நூல் கயிறே ஆனாள் உலகம் போற்று எனது மக்கள். இந்த ஒரு நூல் கயிறுமானால் இந்த கூழ்பாடை கொதிக்க வை செய்வாய் சொக்கநாதா. சொக்கநாதா
வந்தா நானு என் குழந்தை இன்னும் ஒரு வேலை பசி அருளியோட கஞ்சி குடிச்சு எப்பா ராஜா வருவீர் வாரி வீரடா வரிசை வாரி வருவீர் வாரு வீரடா வரிசை வரிசையாக எங்கம்மா போக போறீங்க? குழந்தைகெல்லாம் பசி பண்ணிடுமா இருக்குது. என் வீட்டுல நான் வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போமா. இருந்தீங்க காலகாலமா வாழ்ந்தீங்க என் வீட்டுல இருந்தீங்க. நான் யாருப்பா? என் அண்ணன் அந்த ஊருக்கே சோறு போற தெய்வம். அப்படிப்பட்டவருக்கு ஒரு தங்கச்சி நான் வந்து என் அண்ணன் வீட்டை விட்டுட்டு உங்க வீட்டை சாப்பிட்டேன்னா என் அண்ணன் வீட்டுல நடந்து போகும்போது என்ன சொல்லுவாங்க? ஒரே ஒரு தங்கச்சி கட்டி வந்தா அவளுக்கு ஒரு வேலை கஞ்சி ஊத்த வழி இல்லை. இவனுக்கு ஊரை கூட்டி வந்து அண்ணனுக்கு கேவலமான சொல்ல தேர்வை நான் வந்தேன். அப்பா நீ சொன்னது போதும். நான் இப்ப கூட இந்த அண்ணனை பார்த்தேன். நான் என் அண்ணி ஒரு வார்த்தை கேட்டாங்கப்பா. இனிமே அதை நடிச்சு நான் இருக்க மாட்டேன்ப்பா. என் தாலியா இருக்க வேண்டி வந்த என் சக்காலத்தி என் தாலி தண்டிக்கிறது எடுத்து கட்டிட்டு போய் சக்காலத்தி மனைவியாப்பா நானு. என் அண்ணனுக்கு மனைவியா நானு. அதுக்கே நான் வந்தேன். என் அண்ணன் வந்து நான் போறேன். என் அண்ணனை மட்டும் சொல்லிடு. தங்கிட்டு போயிட்டாங்க சொல்லிடுப்பா.